டாக்டர் பொதுவா பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு என்ன டயட் பண்ணாலும் ஏன் வெயிட் குறைய மாட்டேங்குது? நீர்க்கட்டிகள் உள்ள பெண்களுக்கு மிகப்பெரிய சவால் உடல் பருமன். சில சமயம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு ஸ்கூல் பொண்ணு, காலேஜ் பொண்ணு 80, 90, 100 கிலோ கூட இருப்பாங்க. எவ்வளவோ எஃபர்ட் எடுத்து அந்த சின்ன வயசில் டயட்டிங் எல்லாம் பண்ணி ஃபுட் சாக்ரிஃபைஸ், பீட்சா, பர்கர் எதுவுமே சாப்பிடாம அவங்க ரொம்ப கண்ட்ரோலில் இருந்தாலும் அவங்க வெயிட் மிஷினில் அவ்வளவா அவங்களுக்கு ஒரு வெயிட் சேஞ்சே இருக்காது. ஏன் இந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மெட்டபாலிசம் டிஃப்ரெண்ட். அப்படின்னா என்ன? கொழுப்பு எரிப்பு சக்தி அவங்க உடம்புல வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்களோட கொழுப்புன்றதே ஒரு ஆர்கன் மாதிரி. அதில் இருக்கிற ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால என்ன ஆகும், அவங்க நார்மலாக சாப்பிட்ற அந்த சாப்பாடே வந்து அதிகப்படியான கொழுப்பை உடம்புல போய் சிமெண்ட் மூட்டை மாதிரி அங்கங்கே செட் ஆகிடும். இட்ஸ் ரியலி சேட். ஸோ அவங்களுக்கு எந்த உணவு சாப்பிட்டா அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். எவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணால் இருக்கிற கொழுப்பை கரைக்க முடியுமோ அதை கண்டுபிடிக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப இண்டிவிஜுவலைஸ்டு ட்ரீட்மெண்ட். ஒன்ஸ் ஒரு கமிட்டட் டயட்டீஷியன், கமிட்டட் ஜிம் இன்ஸ்ட்ரக்டர் ஒரு எக்ஸசைஸ் இன்ஸ்ட்ரக்டர் அவங்களோட ஒர்க் அவுட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் டிராஃப்ட் பண்ணோன்னா நிச்சயமாக ஒவ்வொரு நீர்க்கட்டி பாதிக்கப்பட்டவங்களும் உடல் பருமனை குறைக்க முடியும். ஆனால் பொதுவாக உடல் பருமன் பிரச்சனை இருக்கிற நான் பிசிஓடியோடு அவங்கள கம்பேர் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அது கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இது மெட்டபாலிசம் ப்ராப்ளம்.